வலதுகரம் செய்தி சேவை. வலதுகரத்தின் இனிய சொந்தங்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்கள். யாழ் வடமராட்சி பருத்தித்துறையில் அமைந்துள்ள வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் தராகி சிவராம் அவர்களின் 19வது நினைவு தின நிகழ்வுகள். இதில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். ஊடக இல்லம் எனது ஓராண்டு பயணத்திலே ஒரு நிகழ்வாக திராகி அவர்களை வேண்டுகின்ற ஒரு தன்னை தகவமைத்துக் கொள்ள முடியும் என்பதற்கு சிவராமன் ஒரு மிக முக்கியமான உதாரணமாக இருந்தார். அன்றைய காலகட்டங்களில் அவருடைய பயணங்களிலே மிக நாட்டம் உள்ளவராக இருந்தார். கிழக்கு மாகாணத்தினுடைய அடித்தொங்கல் வரைக்கும் போவார். ஒருமுறை போயிட்டு வந்து சொன்னார், இவன பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மக்கள் தமிழில் பெயர்களை கொண்டிருந்தாலும் கூட அவர்கள் சிங்களத்தில் பேசுகிறார்கள், எங்களுடைய நிலம் பறிபோய் கொண்டிருப்பதை அவதானிப்பதற்கு அவருக்கு ஒரு மிக பிறந்த தேடல் இருந்தது. அந்த தேடல் தான் பிறகு அவரை அந்த வடகிழக்கு தமிழர் தாயகத்தினுடைய அந்த பிரிவு ஒன்று ஏற்பட்ட போது கூட மிகச்சரியான வழியிலே அதை எடுத்துக்கொண்டிருந்தார். தனது தரப்பு நியாயங்களை சொல்வார், அங்கிருந்து கேட்டு வருகின்ற நியாயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார். ஒரு மிக பரந்த ஒரு ஊடகவியலாளர் என்ற ஒரு முழு கொழும்பில் அவரை நான் அடிக்கடி சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக ஏற்கனவே வீடாதிபதி அவர்கள் கூறியது போன்று தென்னிலங்கை அரசியல், வடகிழக்கு அரசியல், எந்த கோணத்தில் இவையெல்லாம் போய்கொண்டிருக்கின்றன என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட கருத்து பரிமாற்றங்களை சிவராம் அவர்கள் செய்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஏற்பட்டது. ஆகவே அவர் என்னுடன் மாத்திரமல்ல, பல்வேறுபட்ட தமிழ் பிரதிநிதிகள், சிங்கள ஊடகவியலாளர்கள், சிங்கள பிரதிநிதிகள் மக்களோடு தமிழ் பொது வேட்பாளரை கொண்டு வர இருக்கிறார்கள். அதனுடைய தேவை என்ன, அது வேணுமா வேண்டாமா போன்ற பல விடயங்கள் தொடர்பாக பேசப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. காரணமாக இருந்தவர் சிவராமண்ணன் அவர்கள் என்பதை நாங்கள் மறந்துவிட முடியாது. அவருடைய பங்களிப்பு என்பது மிக தேவைக்காக அரசாங்கத்துடன் ஒட்டுக்குழுக்களாக செயல்பட்டவர்கள் கொலை செய்தார்கள். அதே போன்று ரவிவர்மன் அவர்கள் இராணுவ புலனாய்வாளர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார். இது தெரிந்த விடயமாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அரசியல் தேவைக்காக கொலையாளிகளே கூறியதற்காக கூறியிருக்கின்ற